அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். மொழியியல் ஏன் படிக்க வேண்டும்? மொழியை பற்றிய படிப்பு இரண்டு. ஒன்று மொழியை படிப்பது, மற்றொன்று மொழியை பற்றி படிப்பது. மொழியை படிப்பது அப்படின்னா ஒரு மொழியில் ஏற்கனவே எழுதப்பட்ட இலக்கண இலக்கியங்களை படித்து ஆய்வு செய்வது, அது மொழியை படிப்பது. மொழியை பற்றி படிப்பது என்பது ஒரு மொழி உருவாக்கம் எப்படி நிகழ்கிறது, அந்த உருவாக்கம் நிகழ்வதற்கு அறிவியல் பூர்வமான காரணிகள் என்ன, மானுட உலகம் இந்த மொழியை எந்த அனுபவத்தின் வழியாக, எந்த செயல்பாட்டின் வழியாக ஒரு மொழியை உருவாக்குகிறது என்பதை பற்றியான ஒரு துறை மொழியியல். மொழியை பற்றி என்பது தமிழோ மலையாளமோ கன்னடமோ தெலுங்கோ அந்த மாதிரி இல்லாமல், ஆங்கிலமோ அப்படி இல்லாமல், உலகத்தில் மொழி எப்படி உருவாகியது, அதனுடைய பின்புலம் என்ன என்பதை பற்றியான ஒரு படிப்பு மொழியியல். மொழியியல் எப்போது தோன்றிய படிப்பு இடையில 2000 அந்த மாதிரி காலகட்டங்களில் புதுசான கோர்ஸ் படிப்பு உருவாகிட்டே இருக்குது. இந்த படிப்பு 2000 ஆண்டுகளுக்கு முன்பு எப்பொழுது தொல்காப்பியம் தோன்றியதோ, எப்பொழுது சமஸ்கிருத இலக்கணம் அஷ்டாத்தியாயி தோன்றியதோ அன்றிலிருந்து இப்போ வரைக்கும். ஏன்னா இலக்கணங்கள் எழுதணுன்னா மொழியியல் அறிவு இல்லாமல் ஒரு இலக்கணத்தை முழுமையாக கட்டமைக்க முடியாது. மொழியியல் பின்புலம், மொழியியல் என்பது அறிவியல் சார்ந்த பின்புலம் இல்லாமல் ஒரு மொழியின் இலக்கணத்தை உருவாக்க முடியாது. அந்த வகையில் எப்பொழுது தொல்காப்பியம் தோன்றியதோ அப்பொழுதிருந்து இந்த ஃபிலாலஜி, தத்துவம் சார்ந்த மொழி ஆய்வு சார்ந்த படிப்பு வந்துக்கிட்டே இருக்குது. இரண்டாம் உலகப் போருக்கு பிறகு இது ஒரு தனி துறையாக, எம்ஏ மொழியியல் என்ற துறையாக வளர்ந்து இன்று அறிவியல் உலகத்தில் பல்வேறு துறைகளுடன் இணைந்து வெவ்வேறு களங்களில் இது பயணிக்கிறது. இது அப்ளைடு டிசிப்ளின், மற்ற துறைகளோடு இணைந்து இது பயணிக்கிற ஒரு துறை. சிறந்த வேலைவாய்ப்பு கட்டமைப்பு கொண்ட ஒரு துறை. இந்த படிப்பில் என்னென்ன கருத்தாக்கங்கள் விளக்கப்படுகிறது என்பதான ஒரு மேலோட்டமான ஒரு சிந்தனையை இங்கே நம்ம பேசுவோம். ஒன்று மொழியில் இருக்கிற ஒலியை பற்றி படிப்பது, எழுத்தை பற்றி படிப்பது, வாக்கியத்தை பற்றி படிப்பது, சொல் மொழியில் இருக்கிற சொற்களை பற்றி படிப்பது, அந்த சொல் தரும் பொருள் என்பது சூழ்நிலையில் வாக்கியத்திலோ அல்லது தனி வார்த்தையிலோ எந்த சூழ்நிலையில் அந்த சொல்லின் பொருள் நமக்கு தாய்மொழியாளர்களுக்கு இல்லை வேற்று மொழியத்தவருக்கு எப்படி புரியுது என்பதை பற்றியான விளக்கம். இது மேலோட்டமாக, இது பொதுவாக நாங்கள் என்ன சொல்லுவோம்னா ஃபொனாலஜி, மார்ஃபாலஜி, சின்டாக்ஸ், செமாண்டிக்ஸ், பிராக்மேட்டிக்ஸ் இந்த மாதிரியான அடிப்படை மொழியியல் கூறுகள் எல்லாரும் படிக்கிறது. இது கடந்து அப்ளை டிசிப்ளின் என்ற சொல்லக்கூடிய இந்த தளங்களில் எதெல்லாம் மாணவர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளலாம் என்பதான ஒரு கருத்து. ஒன்று மொழி உருவாக்கம் பற்றி படிப்பது, மொழி எப்படி உருவாகிறது என்பதை பற்றியான ஒரு மிகப்பெரிய டிபேட் உலகத்தில், அதை பற்றியான ஒரு விளக்கம் இங்கு இந்த சப்ஜெக்டில் பார்க்கப்படுகிறது. மனதுக்கும் மொழிக்கும் உள்ள தொடர்பு பற்றி படிப்பது, மொழியில் பயன்படுத்தப்படும் சொல் உருபுகள் மற்றும் உருவாக்கம், அதன் இணைப்பு, அதை பற்றி செயல்பாடுகளை பற்றி பார்க்கப்படுகிறது. அடுத்தது மொழி உருவாவதற்கு காரணமாக இருக்கின்ற மூளையின் அமைப்பு மற்றும் நரம்பின் செயல்பாடுகள். மொழி உருவாவதற்கு, மொழி இல்லாமல் நம்ம பேசவும் முடியாது, மொழி உருவாவதற்கு மூளையின் செயல்பாடு என்ன, அந்த மூளை எப்படி நரம்பு வழியாக நம்மளை இயக்குகிறது, மொழி சார்ந்த கருத்துக்களை வெளிப்படுத்துகிறது என்பதை பற்றியான தகவல் இதில் பார்க்கப்படுகிறது. மனிதர்கள் வாழும் சூழலில் பயன்படுத்தக்கூடிய பண்பாட்டு அடையாளங்களை பற்றி, மனிதர்கள் வாழும் சூழலில் பயன்படுத்தக்கூடிய பண்பாட்டு அடையாளங்களை பற்றி மற்றும் வட்டார வழக்கு சார்ந்த மொழி வகை வேறுபாடுகளை பற்றி,
வட்டார வழக்குன்னா ஒவ்வொரு வட்டாரத்துக்கு தகுந்த மாதிரியான சொல் அமைப்பு, சொல் பயன்பாடு இருக்கும். அதை பற்றி மனிதர்கள் வாழும் இடத்திற்கும் இனக்குழுவுக்கும் சார்ந்து இருக்கின்ற மொழிகளின் பயன்பாடுகள் பற்றி, எத்தனோ லிங்குஸ்டிக்ஸ், எத்தனோ கல்ச்சர், இது தொடர்பான சார்ந்த விளக்கங்கள் இந்த துறையில் விவாதிக்கப்படுகிறது. தொழில்சார் கலைச்சொற்கள் பற்றி, மொழியை பாதுகாப்பது எப்படி என்பதை பற்றி, சொல் உருவாக்கம் மொழியில் எப்படி நிகழ்கிறது, வேர்ட் ஃபார்மேஷன், சொல் எப்படி உருவாக்கம் நிகழ்கிறது என்பதை பற்றி, மொழி பாதுகாப்பு, மொழி இழப்பு, மொழி தக்க வைப்பு போன்றவைகளின் முறைகள் பற்றி, மொழி இழப்பு எப்படி மொழி இழப்பு ஏற்படுகிறது, மொழி எப்படி தக்க வைக்கிறதுக்கு நம்ம என்ன முயற்சி செய்ய வேண்டும், மொழி பாதுகாப்பு செய்வதற்கு நம்ம என்ன செய்ய, இதையெல்லாம் சார்ந்த விளக்கங்கள் படிப்பு இதில் வந்து பார்க்கப்படுகிறது. மனிதர்களின் பேச்சு குறைபாடு, பிறப்பிலேயோ அல்லது இடைப்பட்ட காலத்திலேயோ பேச்சு குறைபாடு ஏற்பட்டும் அதை சரி செய்வதற்கான அறிவியல் சார்ந்த வழிமுறைகள் என்ன என்பதை பற்றியான படிக்கிற படிப்பு. சட்டப்பணிகள், நம்ம சட்டப்பணினா பொதுவாக சொல்கிறோம், ஒட்டுமொத்தமாக சட்டப்பணிகளில் சட்டம் இயற்றும் மொழிகளில் பயன்படுத்தக்கூடிய சொற்களின் பொருள், சொல் தேர்வு, சட்ட ஆவணம் போன்றவை பற்றி விளக்கப்படுகிறது. சட்டப்பணிகள்னா அனைத்தும் சட்டம் இயற்றும் மொழிகளில் பயன்படுத்தக்கூடிய சொற்கள் மற்றும் சொற்களின் பொருள், லீகல் லாங்குவேஜ், லா லாங்குவேஜ், அந்த சார்ந்து இருக்கிற விஷயங்களை இந்த துறையில் சப்ஜெக்டில் வந்து பார்க்கப்படுகிறது. மொழியை எவ்வாறு தாய்மொழியாளர்களுக்கு கற்பிப்பது, மொழியை இரண்டாம் மொழியாக அல்லது மூன்றாம் மொழியாக படிக்கும் மாணவர்களுக்கு எவ்வாறு கற்பிப்பது போன்ற முறைகள், தாய்மொழியாளர்களுக்கு ஒரு வகையானவும், இரண்டாம் மொழியை கற்பவர்களுக்கு என்ன அறிவியல் பூர்வமாக என்ன மெத்தடு ஃபாலோ பண்ணணும், மூன்றாம் மொழி கற்பவர்களுக்கு என்ன, இது போன்ற லாங்குவேஜ் டீச்சிங், கற்றல் கற்பித்தல் முறைகள் பற்றி தெளிவாக இந்த துறையை சார்ந்த பாடத்திட்டங்களில் விளக்கப்படுகிறது. மொழியை எவ்வாறு விளம்பரத்தில் பயன்படுத்த வேண்டும், இந்த மீடியாவில் வந்து முக்கியமான களம் வந்து விளம்பரம் சார்ந்த கருத்து உருவாக்கம். விளம்பரங்களில் எவ்வாறு மொழியை பயன்படுத்த வேண்டும், மொழியை ஆட்சி மொழியாக எவ்வாறு பயன்படுத்தப்பட வேண்டும், மொழியை சூழலுக்கு தக்கவாறு எவ்வாறு பயன்படுத்தப்பட வேண்டும் போன்ற மொழி பயன்பாட்டு கட்டமைப்பை பற்றி விளக்கப்படுகிறது. விளம்பரத்தில் எப்படி பயன்படுத்துகிறாங்க, ஆட்சி மொழியாக எப்படி பயன்படுத்த வேண்டும், அதற்கு என்ன வழிமுறைகளை கையாள வேண்டும், சூழலுக்கு தக்கவாறு மொழியை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதான கட்டமைப்பு, அதனுடைய ஸ்ட்ரக்சர் அண்ட் சிஸ்டம்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை பற்றி இந்த துறையில் இந்த படிப்பில் விளக்கப்படுகிறது. அது மட்டுமல்ல, மொழி வரலாறு, மொழி பண்பாட்டு வரலாறு, மொழியின் நாட்டுப்புற வரலாறு, மொழி கட்டமைப்பு போன்றவை ஆய்வு செய்யும் வழிமுறைகள், அது சார்ந்த கருத்தாக்கங்கள் போன்றவை பற்றி இந்த எம்ஏ மொழியியல் படிப்பில் விளக்கப்படுகிறது. இது மட்டுமல்ல, இது வந்து ஒரு மேலோட்டமாக சொல்லுது. மொழி எங்கெங்கெல்லாம் பயன்படுகிறதோ, அங்கெங்கெல்லாம் என்னென்ன நிகழ்ந்து கொண்டு இருக்கிறதோ அனைத்து கருத்தாக்கத்தையும் உள்ளடக்கிய ஒரு படிப்பு இந்த மொழியியல் என்ற துறை. இது யாரெல்லாம் படிக்கலாம், ஏற்கனவே எஜுகேஷனில் இருக்கிறவங்க, களத்தில் இருக்கிறவங்க படிச்சுக்கிட்டே இருக்கிறோம். இந்த சார்ந்து இருக்கிறவங்க யாரெல்லாம் இதில் படித்தா இன்னும் வந்து அந்த தங்களுடைய துறையை இன்னும் சிறப்பாக செய்வதற்கு இந்த சப்ஜெக்ட் வந்து எப்படி வந்து களம் அமைக்கிறது என்பதற்கு சில மேலோட்டமான சில கருத்துக்களை பார்க்கலாம். ஒன்று, கல்வி பணியில் இருப்பவர்கள் கண்டிப்பாக மொழிகள் படிக்க வேண்டும். கல்வி பணியில், கல்வித்துறையில் பாடத்திட்டம் உருவாக்குவர்கள் இவங்கெல்லாம் மொழிகள் படிக்கணும். லெசன் பிளான் பண்ணுறவங்க, லெசன் கண்டென்ட் கிரியேட்டர், கல்வி பணியில் இவங்கெல்லாம் அதை படிக்கணும். வழக்கறிஞர்கள் கண்டிப்பாக மொழிகள் படிக்கணும். ஏற்கனவே வந்து எங்கள்கிட்ட லீகல் லாங்குவேஜ்னு நம்ம நிறையா பற்றி ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க மாடர்ன் இதில் தற்காலத்தில். அதனால் லா லாங்குவேஜ், சட்டம் வந்து என்ன மொழியை பயன்படுத்த வேண்டும், எந்த சூழலில் மொழியை பயன்படுத்துகிறார்கள், அதனுடைய ஒவ்வொரு சாதாரண பொருள் என்ன, சட்டம் சார்ந்த லீகல் மீனிங் என்ன என்பதையான ஒரு கருத்து அவங்களாம் இதை படித்தா இன்னும் சிறப்பாக இருக்கும். வழக்கறிஞர்கள், மக்கள் தொகை கணக்கெடுப்பில் பங்கு பெறுபவர்கள், அதை ஆய்வு செய்பவர்கள் கண்டிப்பாக மொழியில் படிக்க வேண்டும். மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கிறவங்க, அதை ஆய்வு செய்கிறவங்க, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், பாப்புலேஷன் ஸ்டடீஸ் அந்த மாதிரி இருக்கிறவங்க இதில் படித்து இதனுடைய கலாச்சாரம், பண்பாடு, மொழிக்கூறு, இனக்குழு, இது சார்ந்து இருக்கிற தகவல்களை, சரியான தகவல்களை திரட்ட முடியும், பதிவு செய்ய முடியும், வகைப்பாடு செய்ய முடியும். கணிப்பொறி வல்லுநர்கள் கண்டிப்பாக மொழியில் படிக்கணும். ஏற்கனவே கணிப்பொறியில் இருக்கிறவர்கள் ஏஐ வரைக்கும் கொண்டு வந்திருக்கிறாங்க. இது வந்து கம்ப்யூட்டேஷன் லிங்குஸ்ட் என்ற தரவில் அவங்க படிக்கிறாங்க. சாதாரணமாக கணிப்பொறியில் கம்ப்யூட்டர் ஃபீல்டில் இருக்கிறவங்க
இதை படிக்காமல் இந்த பணியை செஞ்சிட்ருக்கிறாங்க சில சில சூழல்களில் அவங்க கண்டிப்பாக அந்த மொழிகள் படித்து இன்னும் சிறப்பாக இந்த பங்களிப்பை வந்து அவங்க பங்களிப்பு சிறப்பாக செய்ய முடியும். சட்டத்துறையில் இருப்பவர்கள் தடய மொழிகள், ஃபாரன்சிக் லிங்குவிஸ்டிக்ஸ், தடய மொழி இருக்கும். உளவுத்துறையில் இருப்பவர்கள் கண்டிப்பாக மொழிகள் படித்தா இன்னும் சிறப்பாக இருக்கும். ஏன்னா மொழி வந்து மொழி வழியாக தான் உலகத்தில் அனைத்து இயக்கங்களும். அப்போ அந்த மொழியில் இருக்கிற உள்கட்டமைப்பு என்னென்னு தெரிஞ்சால் இன்னும் எளிமையாக வந்து அதை சிறப்பாக செய்ய முடியும். மொழிபெயர்ப்பு பணியில் இருப்பவர்கள் கண்டிப்பாக மொழிகள் படிக்க வேண்டும். வியாபாரத்துறையில் இருப்பவர்கள் கண்டிப்பாக மொழிகள் படிக்க வேண்டும். மனிதவள மேலாண்மையில் இருப்பவர்கள் கண்டிப்பாக மொழிகள் படிக்க வேண்டும். ஹெச்ஆர்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி கம்பெனியில் நிர்வாக மேலாண்மையில் இருக்கிறவங்கலாம் வந்து லாங்குவேஜ் அண்ட் பவர், மொழியும் மொழியினுடைய அதிகாரமும் அந்த இதில் இருக்கிறவங்க வந்து கண்டிப்பாக மொழியில் படித்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும். மனம் சார்ந்து உளவியல் கருத்துக்களை பரப்புகிறவர்கள் கண்டிப்பாக மொழியில் படிக்க வேண்டும். சைக்காலஜிஸ்ட் மாதிரி மோட்டிவேஷன் ஸ்பீச்லாம் பண்ணுறாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து மனம் சார்ந்த கருத்துக்களை பரப்புகிறவர்கள் அவர்கள் வந்து இந்த மொழியில் படிச்சுட்டா இன்னும் அவங்களுடைய மொழியையும் கருத்துக்களையும் தீவிரமாக விளக்க முடியும். ஊடக கருத்துக்களில் பதிவிடும் ஆய்வாளர் கண்டிப்பாக மொழியில் படிக்கணும். இன்றைக்கி மாடலில் வந்து முக்கியமான தளம் வந்து ஊடகத்தளம். ஊடகத்தில் வந்து கருத்து பதிவிடுவர்கள் கண்டென்ட் கிரியேட்டர் அவங்க வந்து மொழியில் படித்து இன்னும் சிறப்பாக அந்த கருத்தாக்கத்தை இன்னும் வந்து வியாபார நோக்கில் அதை வந்து இன்னும் சிறப்பாக செய்ய முடியும். அவர்கள் வந்து மொழியில் படித்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும். கொள்கையை உருவாக்குபவர்கள், மொழி கொள்கைகளை உருவாக்குவர்கள் கண்டிப்பாக மொழியில் படிக்க வேண்டும். மொழி கொள்கை, லாங்குவேஜ் பாலிசி, லாங்குவேஜ் பிளானிங், லாங்குவேஜ் பாலிசி அந்த மாதிரி இருக்கிற களத்தில் இருக்கிறவங்க, ஆய்வு களத்தில் இருக்கிறவங்க கண்டிப்பாக மொழிகள் படிக்க வேண்டும். இது இல்லாமல் திரைக்கதை, வசனம், இயக்கம் அந்த மாதிரி இருக்கிறவங்க, எழுத்தாளர் இந்த மாதிரி பணியில் இருக்கிறவங்க மொழியை எப்படி கையாளணும், அதனுடைய உருவாக்கம் என்ன என்பதை பற்றியான கருத்து ஆக்கங்களை தெரிந்து கொள்ள இந்த மொழிகள் உதவி செய்யும். மானுட வரலாற்றை ஓரளவு புரிந்து கொள்ள முற்படுபவர்கள் கண்டிப்பாக மொழியில் படிக்க வேண்டும். மானுட வரலாற்றை மானுட வரலாறுன்னு தனியாக இருக்குது. மானுட வரலாற்றை மொழியை தவிர்த்து மானுட வரலாறு எழுத முடியாது. மானுட வரலாற்றை மொழி சார்ந்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்தில் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க மொழியில் படித்தால் முழுமையான அந்த பொருளை வந்து புரிந்து கொள்ள முடியும். அரசியல் களத்தில் இருப்பவர்கள் கண்டிப்பாக மொழியில் படிக்க வேண்டும். அரசு சார்ந்த தளங்களில் இருப்பவர்கள் மொழியும் மொழியினுடைய பண்பாட்டு அடையாளம், சமுதாய கூறு, இனக்குழு பயன்படுத்தின மொழி கட்டமைப்பு, இந்த மொழியினுடைய வகைப்பாடு என்ன, மொழி குடும்பம்னா என்ன, அதனுடைய தொடர்புகள் என்ன, இதை பற்றியான பொது தளங்களில் பேசுவதற்கு அது பயன்பாடாக இருக்கும். ஒரு மொழிகள் படித்தால் என்ன சிறப்பாக இருக்கும். எந்த ஒரு மொழியையும் மாணவர்களுக்கு போதிக்கின்ற ஆசிரியர்கள் கண்டிப்பாக மொழியில் படிக்க வேண்டும். லாங்குவேஜ் டீச்சர் அப்படின்னு சொன்னால், லாங்குவேஜை நான் போதிக்கிறேன்னு சொன்னால் கண்டிப்பாக மொழியில் படிச்சுட்டு அந்த மொழியை பாடம் நடத்தினா இன்னும் சிறப்பாக இருக்கும். அதனால் அவங்க வந்து மொழிகள் படித்தால் நன்றாக இருக்கும். மேலாண் நிர்வாகத்திலும் கம்பெனிகள் வந்து பொறுப்பு வகிப்பவர்கள் அவர்கள் வந்து மொழியில் படிக்க, மேலாண் நிர்வாகம் மேனேஜ்மெண்ட், பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் அந்த மாதிரி நிர்வாகத்திறனில் இருக்கிறவங்க வந்து மொழி வழியாக நிர்வாகத்திறனை வந்து மேம்படுத்துபவர்கள், வியாபாரத்தை மேம்படுத்துபவர்கள், வந்து பவரை வந்து ஷேர் பண்ணுற பொசிஷனில் இருக்கிறவங்க, இந்த மாதிரி களத்தில் இருக்கிறவங்கெல்லாம் வந்து மொழியில் படித்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும். இந்த கருத்து எதற்காக பதிவிடுகிறது என்றால், மொழிகள் என்பது ஒரு சிறந்த அறிவியல் சார்ந்த படிப்பு. அது வந்து அறிவியல் அணுகுமுறையில் மொழியை அணுகி அதில் வந்து காரண காரியங்களை கண்டுபிடித்து உண்மையை விளக்குவது கிடைத்த தரவுகளின் அடிப்படையில் இது வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு துறையாக இருக்கிறது. பல்வேறு களங்கள் இருக்கிறவங்க இதை வந்து இணைந்து இந்த பணியை செய்கின்ற போது, ஏற்கனவே எங்கள்கிட்ட இருக்கிறது வந்து கம்ப்யூட்டேஷனல் லிங்குவிஸ்டிக்ஸு, சோஷியல் லிங்குவிஸ்டிக்ஸ் இருக்குது, சைக்கோ லிங்குவிஸ்டிக்ஸ் இருக்குது, ஃபாரன்சிக் லிங்குவிஸ்டிக்ஸ் இருக்குது, நியூரோ லிங்குவிஸ்டிக்ஸ் இருக்குது, கம்ப்யூட்டேஷனல் லிங்குவிஸ்டிக்ஸ் இருக்குது, சைக்கோ லிங்குவிஸ்டிக்ஸ் இருக்குது, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் லிங்குவிஸ்டிக்ஸ் இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு துறையும் இணைந்து வந்து பல்வேறு கிளை துறைகள் வந்து உருவாக்கிக்கிட்டே இருக்குது. ட்ரைபல் ஸ்டடீஸ், லாங்குவேஜ், லாஸ் அண்ட் இந்த மாதிரி பல்வேறு துறைகள் இருக்குது. இதெல்லாம் இணைந்து ஒரு பொது புரிதல் உருவாக்குவதற்கு பொது தளங்களில் இருப்பவர்கள் கண்டிப்பாக மொழியில் படிக்க வேண்டும். நன்றி, வணக்கம்.